Asma
व्यासनेभ्यस्तवो नमः नमः व्यासनेभ्यो विविच्छन्देभ्यस्तवो नमो नमः उगणाभ्यः कुम्भरेभ्यस्तवो नमो नमो वृक्षेभ्यो वृक्षपतिभ्यस्तवो नमो नमो राधेभ्यो व्रातपतिभ्यस्तवो नमो नमो गणेभ्यो गणपतिभ्यस्तवो नमो नमो विरूपेभ्यो विश्वरूपेभ्यस्तवो नमो नमो महत्तहाक्षुल्लकेभ्यस्तवो नमो नमो रथिभ्यो रथेभ्यस्तवो नमो नमो रथेभ्यो रथपतिभ्यस्तवो नमो सेनाभ्यस्तवो नमो नमः क्षत्रभ्यस्तग्रहीतभ्यस्तवो नमो नमः रथकारेभ्यस्तवो नमो नमः कुडारेभ्यः कर्मारेभ्यस्तवो नमो नमः कुन्दष्टेभ्यः प्रसादेभ्यस्तवो नमो नमः कृशकृभ्यो सन्मगद्भ्यस्तवो नमो नमः मृगणभ्यस्तवो नमो नमः स्वभ्यश्वपतिभ्यस्तवो नमः नमो भवाय रुद्राय नमः सर्वाय नमः शुभदने नमः देवाय सतिगन्धाय नमः कपर्दने नमः सहस्राय नमः नमः गिरिशाय नमः वित्ताय नमः मेघट्टमाय देशमदे नमः वृन्दाय नमः बृहते नमः ऋषिगते नमः वृद्धाय संवृद्धने नमः निजाय नमः आशवेदाय नमः शेखयाय शेख्याय नमः पूर्ण्याय नमः संज्ञाय नमः स्वात्याय दीप्याय नमः ज्येष्ठाय कृष्णाय नमः पूर्वजाय नमः मध्यमाय नमः कल्पाय नमः दशन्याय नमः नमः स्वात्याय नमः सविताय नमः याम्याय दक्षेम्याय नमः पूर्वजाय जगल्याय नमः श्रोत्याय नमः सात्याय नमः पुण्यकक्षाय नमः श्रवाय प्रतिश्रवाय नमः आशुरथाय नमः शूराय नमः भिन्नते नमः भर्मिणे नमः भोजने नमः विमले भजने नमः श्रुताय श्रुतसेनाय नमो दुन्दभ्याय हरण्याय नमः सष्टवे नमो दूताय प्रहिताय नमो निषङ्गने देशभिमते नमस्ते कृष्णेन वेदने नमः स्वार्थाय सुखन्मने नमः सुत्याय नमस्याय नमः कालाय नमः श्रोत्याय सदस्याय नमः गात्याय नवेहन्दाय नमः कोप्याय नमः पश्चाय भट्टाय तो अग्नाविष्णो सजोषसेवापति ஆரம்பிச்சு 4 மாசம் சாதுர்மாசம்னா 4 சதுர்னா 4 சதுர்முகன் அப்படின்னா பிரம்மதேவன். சாதுர்மாசம்னா 4 மாசம். 4 மாசம் ஒரு இடத்துல நிறைய சன்னியாசி ஒரே இடத்துல இருந்து பூஜை பண்ணி வேத வேதாந்தங்கள் அந்த இடத்துல நிறைய சத்சங்கங்கள் நடந்து பல பேருக்கு அனுகிரக பாஷணங்கள் தினமும் கொடுத்து மக்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய காலம் இந்த சாதுர்மாசம். ஆனா சாதுர்மாசம் அப்படிங்கிறது 4 மாசம் இப்பெல்லாம் கொஞ்சம் கடினம் அப்படிங்கிறதுனால சதுர்பட்சம், அதாவது 4 பட்சம் மட்டும் சன்னியாசிகள் ஒரு இடத்துல இருக்காங்க. இப்ப காஞ்சி காமகோடி படத்துல பார்த்தது அப்படின்னா நம்ம பெரியவா பால பெரியவா சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஓரிருக்கையில ஒரு 2 மாசம் ஒரே இடத்துல அந்த இடத்துல இருந்து தினமும் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணி தினமும் அந்த இடத்துல பிக்ஷாவதானம் பண்றதுக்கு பல பக்தர்கள் வந்து மகானுக்கு நமஸ்காரங்கள் என்னென்ன காணிக்கை கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நடத்தக்கூடிய காலம். அதாவது அது மகான்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஆதி பார்த்தோம்னா போயிட்டே இருக்கும். ஆதிசங்கர் சொன்னா அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார், அவர் சொன்னா அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார். நம்ம யார் பிரதானமா வச்சிருந்து இந்த சாதுர்மாசியம் நடக்கிறது அப்படின்னா வேதவியாசர். வேதவியாசர் அவதாரம் பண்ணினது ஆடி மாசம் பௌர்ணமி தினம். இப்ப நம்மத்துல நம்மளோட குழந்தைகளோட ஒரு பிறந்த நாள் அப்படின்னா ரொம்ப கிராண்டா கொண்டாடுறோம். அதே போல வேத வியாசரோட பிறந்த நாளைத்தான் வியாச பூஜை, வியாச பௌர்ணமி அன்னைக்குதான் வியாச பூஜை அன்னைக்கு பண்ணி அன்னைக்குதான் இந்த சாதுர்மாசியத்தோட துவக்க நாளாக கருதப்படும். கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவேன், விருட்சங்களில் நான் அரச மரமாக இருக்கிறேன் அப்படின்பார், நதிகளில் நான் கங்கையாக இருக்கிறேன் அப்படின்பார், மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்பார். அதெல்லாம் பெருமை. கங்கைனா பெருமை, மார்கழி மாசம்னா பெருமை, அரச மரம்னா அத்தனை விசேஷம். எது சிறப்போ அதுல நான் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றேன். அதே போல சொல்லுவார், மகான்களில் நான் வேத வியாசராக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கேன்.
அப்படின்னா வேதவியாசருக்கு எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அவருக்கு பூஜை பண்ணி நடக்கக்கூடிய காலம் இந்த காலம். பாரத தேசம் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த காலத்துல சாதுர்மாசியங்கிறது இந்த விரதத்தை இந்தியாவில் பல மாநிலங்களில் அனுஷ்டிப்பார், பக்தர்களும் அனுஷ்டிப்பார்கள். நம்ம தமிழ்நாடு கேரளா இந்த 2 இடத்துல மட்டும்தான் சன்னியாசிகள் மட்டும் அனுஷ்டிக்கிறார். நம்ம எல்லாம் போய் பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரும். அப்படி ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப விசேஷமான காலம். அதாவது இந்த காலத்துல ஒரு சன்னியாசிக்கு பிக்ஷாவந்தனம் செய்யறது ரொம்ப விசேஷம். பிக்ஷாவந்தனம் அப்படின்னா ஒரு சன்னியாசி எப்படி சாப்பிடணும். நமக்கெல்லாம் ஒரு பசி அப்படின்னா டக்குனு போன்ல தட்டிடுறோம். ஒரு 1/4 மணி நேரத்தில் ஆத்து வாசல வந்து ஒரு பார்சலை கொடுக்குறோம். நம்மளாம் எப்படி வேணாலும் சாப்பிடலாம். நம்மளாம் லௌகிகத்துல இருக்கோம். சன்னியாசிகள் எப்படி சாப்பிடணும் அப்படின்னா அவ பிக்ஷை எடுக்கணும். அவ பிக்ஷை எடுத்து அந்த பிக்ஷையில வர பொருளை வச்சு அதை சமைச்சு அதைத்தான் அவர்கள் சாப்பிட வேண்டும். ஆதிசங்கர் அப்படிதான் பகவதி பிக்ஷாந்தேகின்னு சொல்லித்தான் கேரளாவில் சொர்ணத்து மனையில ஒரு துவாதசி அன்னைக்கு ஒரு மூதாட்டிகிட்ட ஒரே ஒரு நெல்லிக்கனி வாங்கி சாப்பிட்டார் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இந்த பிக்ஷாவந்தனம் என்ன சிறப்பு அப்படின்னா எந்த ஒரு நாளில் ஒரு சன்னியாசிக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு நம்மால முடிஞ்சதை கொடுத்தாலே நமக்கு அத்தனை புண்ணியம். இந்த சாதுர்மாசிய காலத்துல ஒரு சன்னியாசிக்கு நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னா ஒருவேளை அவருக்கு தேவையான ஒரு உணவுக்கு உண்டான பொருட்கள், ஒரு அரிசி, காய்கறி, பருப்பு, வெல்லம், இதெல்லாம் என்னென்ன நம்ம கொடுக்கிறோமோ அதனுடைய பலன் என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஒருவேளை உணவு அளித்த பலன் ஒரு சன்னியாசிக்கு ஒரே வேளை கொடுத்தாலே கிடைக்கும். இந்த சாதுர்மாசிய காலத்துல மட்டுமே. இந்த சாதுர்மாசிய காலத்துல இந்த பிக்ஷாவந்தனம் பண்ணினா நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது மகாபிரிவா தெய்வத்தின் பொருள் சொல்லியிருக்க. இந்த துர்வாச முனிவர் சொல்லியிருக்கார். அதை கோட் பண்ணி சொல்லியிருக்க. துர்வாச முனிவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இந்த சாதுர்மாசியத்துல நம்ம ஒரு சன்னியாசிக்கு உணவு கொடுக்கிறோம், உணவுக்கு உண்டான பொருட்களை கொடுக்கிறோம் அப்படின்னா சத்திர யாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி எத்தனையோ யாகம் பண்றோம். ஒரு சுதர்சன ஹோமம் பண்றோம், பிள்ளையார் பூஜை பண்றோம், நவக்கிரக ஹோமம் பண்றோம், எத்தனையோ ஹோமங்கள் பண்றோம். சத்திர யாகம் அப்படின்னு ஒரு யாகம் இருக்கு. இப்ப நம்ம ஒரு ஹோமம் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஒரு யாகம் பண்றோம், ஒரு நவக்கிரக ஹோமமோ ஒரு சுதர்சன ஹோமமோ நம்ம பண்றோம் அப்படின்னா யார் எஜமானன், யார் கர்த்தானா நம்ம தான் எஜமானன், நம்ம தான் கர்த்தா. நம்ம கிரகத்துல பண்ண நம்ம தான் எஜமானன். அன்னைக்கு வந்திருக்கிற ரித்விக்கெல்லாம் வேத பண்டிதர்கள் எல்லாம் கௌரவம் பண்ணி அவர்களுக்கு சகல விதமான மரியாதைகளையும் நம்ம செய்யணும், திரவியங்கள் கொடுக்கணும். அதுபோல இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறாளோ அவர்கள் அத்தனை பேருக்கும் அன்னம், சாப்பாடு எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரையும் கௌரவம் பண்ணணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஜமானர் வந்து யார் கண்டாரோ அவர்தான் கர்த்தா, மட்டும்தான் எஜமானர். ஆனா இந்த சத்திர யாகத்துல என்ன சிறப்பு அப்படின்னா அந்த யாகத்துல கலந்து கொள்கிறவர்கள் அத்தனை பேருமே எஜமானர்கள். இந்த யாகத்துல ஒரு ரித்வி கலந்துட்டாலும் அவர்தான் எஜமானர். இந்த யாகத்துல கலந்து நீங்களாம் வரீங்கன்னா நீங்களும் எஜமானர். அந்த அந்தஸ்து எந்த யாகத்துல கிடைக்கிறது? சத்திர யாகத்துல கிடைக்கிறது. அந்த சத்திர யாகங்கள் பல யாகங்கள் செய்த பலன் சன்னியாசிக்கு ஒருவேளை பிக்ஷாவந்தனம் கொடுத்தா கிடைக்கும். அவ்வளவு விசேஷங்கள். மகாபிரிவா பார்த்தீங்கன்னா எத்தனையோ இடத்துல இந்த சாதுர்மாசிய விரதத்தை இந்த பாரதத்துல பல இடங்கள் மகாபிரிவா அனுஷ்டானம் பண்ணிருக்கு. மகாபிரிவா காசி யாத்திரை போனார். 1933ல காசி யாத்திரை போயிட்டு 1939ல 6 வருஷம் காசி யாத்திரை முடிச்சார். அந்த காசி யாத்திரை முடிச்சுட்டு மகாபிரிவா திரும்பி வருகிற போது பெர்ஹாம்பூர்னு ஒரு இடம் இருக்கு வடக்கே, பெர்ஹாம்பூர். இந்த பெர்ஹாம்பூர் வரும்போது கரெக்டா சாதுர்மாசிய காலம் ஆரம்பிக்கிறது. மகாபிரிவா இந்த பெர்ஹாம்பூர்ல தங்கி சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கிறது. சாதுர்மாசியம் காஞ்சி மடத்துல அனுஷ்டிக்கிறது அப்படின்னா அதுக்கு பல விதமான வசதிகள்லாம் இருக்கணும். கிணறு இருக்கணும், தங்குறதுக்கு இடம் இருக்கணும், பக்தர்கள் போஜனம் பண்றதுக்கு இடம் இருக்கணும், மகான் தங்குவதற்கு இடம் சௌரியமா இருக்கணும், யானை குதிரை ஒட்டகம் எல்லாம் தங்குறதுக்கு இடம் இருக்கணும், நிறைய வசதிகள்லாம் அதுக்கு தேவைப்படும். அதெல்லாம் இருக்கிற ஒரு இடத்தை பார்த்து பெர்ஹாம்பூர்ல மகாபிரிவா சாதுர்மாசிய விரதத்தை அங்க மேற்கொள்ற. மகான்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் அடிக்கடி 2 விஷயம் பண்ணிட்டே இருப்பார். 2 பேர் நம்மளால பண்ண முடியாது. அதனால அவெல்லாம் மகான்கள், நம்மளாம் மனுஷன்.
முதல் விஷயம் உபவாசம். அவ எத்தனை நாள் வேணாலும் சாப்பிடாம இருக்கிறான். நம்ம இப்ப ராத்திரி கீழே என்ன வந்திருக்கு நமக்கு சில பேருக்கு மனசுல ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு என்ன ஆகாரம் போடுவா, என்ன இருக்கும், வடை போட்டு போட, ஸ்வீட் என்னவா இருக்கும், நமக்கு அந்த சிந்தனை ஓடிட்டே இருக்கும். நம்மளால முடியாது. உபவாசம் அப்படின்னு சொல்லுவோம். மகன்கள் உபவாசம் அடிக்கடி இருப்பார். இரண்டாவது விஷயம் மௌனம். நமக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. மௌனம் பேசிட்டே இருப்போம். எந்த இடத்துக்கு போனாலும் கல்யாணமா ஹோமமா, நமக்கு தெரிஞ்சவ பக்கத்துல இருக்காளா, எப்படி இருக்காள், சோதமா இருக்காளா, ஏதோ விஷயம் பேசிட்டே இருக்கும். நம்மளால மௌனத்தை முடியாது. இது ரெண்டும் மகான்கள் அதிகம் மேற்கொள்வார். மகாபிரிவா வருகிற போதே, காசிலிருந்து புறப்படுகிற போதே மகாபிரிவா உபவாசத்தை ஆரம்பிச்சுட்டார். எதுவுமே சாப்பிடுறது கிடையாது. எப்படி அவளால இருக்க முடியுது அப்படின்னா அவர்களுடைய தவ வலிமை. அவர்களால எல்லாம் பண்ண முடியும். புலன் கட்டுப்பாடு எல்லாரையும் பண்ண முடியும். பகவான் இருக்கிற போதும் மகாபிரிவா பிக்ஷை எடுத்துக்கல. அப்ப மடத்தினுடைய நிர்வாகம் கஜானா ராமச்சந்திரையர் அப்படிங்கிறவர் தான் நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தார். கஜானா மடத்தினுடைய கஜானா நிதி நிலைமை எல்லாவற்றையும் பார்க்கக்கூடிய முக்கியஸ்தர். எல்லா இடத்தையும் யாருக்கு மரியாதை அப்படின்னா, ஒரு கம்பெனியில யாருக்கு மரியாதை, யாருக்கு அதிக சல்யூட் விடணும்னா, யார் இந்த கஜானா பைனான்ஸ் பார்த்துக்கிறவரோ அவருக்கு தான் மரியாதை அதிகம் இருக்கு. சில கம்பெனிகள் முதலாளியே பார்த்தீங்கன்னா பைனான்ஸ் ஆபீசர் இருக்கிறதுக்கு நேரம் அவரே போடுவார். என் ரூமுக்கு வாப்போ உன்னை கேட்கணும்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அவரே போடுவார் இந்த கதை. ஏன்னா அதான் முக்கியம், அதுதான் முக்கியம். கஜானா பெருமாள், இந்த கஜானா ராமச்சந்திரன் அப்படி முக்கியமான பொறுப்புல இருந்தது. யாரோ ஒருத்தர் அவர்கிட்ட போய் சொல்றார், மகாபிரிவா கொஞ்ச நாளா எதுவுமே ஆகாரம் எடுத்துக்கிறது இல்லை, பிக்ஷாவந்தனம் எடுத்துக்கிறது இல்லை, ஒரு உபவாசம் இருக்க, தினமும் சந்திரமணேஸ்வரர் பூஜை பண்ற, பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ற, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. மகாபிரிவா பிக்ஷாவந்தனம் எடுத்துக்காம இருக்கிறது. நீங்க ஏதாவது மகாபிரிவத்தை சொல்லி பெரியவாட பிக்ஷை எடுத்துக்க வைக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார். ஏன்னா லோகத்தையே காக்கக்கூடிய ஒரு குரு எதுவுமே ஆகாரம் எடுத்துக்காம இருக்காரு அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு மனநிலை. நமக்கெல்லாம் கஷ்டமா இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு வயசான ஒரு தாத்தாவோ பட்டியோ விரதம் இருந்த ஏகாதசி துவாதசி விரதம் இருந்தா நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு 80 வயசுக்கு மேலே செல்லுபடி ஆகாது. நீ எல்லாம் சாப்பிடு, நீ எல்லாம் உடம்பு பார்த்துக்கணும் நம்ம சொல்லுவோம். ஒரு வயசானவா தான் நம்ம சொல்லுவோம். மகான் கிட்ட போய் யார் சொல்ல முடியும்? பெரியவாட்ட சொல்ல முடியுமா? பெரியவா நீங்க பிக்ஷை எடுத்துங்க பெரியவான்னு சொல்ல முடியுமா? நமக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது, யோகியதையும் கிடையாது. கஜானா ராமச்சந்திரிட்ட சொன்னோன்னே அவர் ரொம்ப மனசு சங்கடப்பட்டு ஒரு நாள் பெரியவாய் ராத்திரி ஏகாந்தமா இருக்கிற போது பெரியவாயிட்ட 9 மணி ஆயிடுது. பெரியவாடி போட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ண பண்ணி முடிச்சோன்னே பெரியவா அவரை பார்க்கற, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறார். பெரியவா நீங்க ரொம்ப நாளா பிக்ஷாவந்தனம் எடுத்துக்காம இருக்கலாம், நீங்க சாப்பிடாம இருக்கலாம், நிறைய யாத்திரை வேற வந்தாச்சு. இந்த பிக்ஷாவந்தனம் இந்த இடத்துல சாதுர்மாசிய காலத்துல உங்களை தரிசனம் பண்றதுக்காக நிறைய பேர் வர, நீங்க எல்லாத்தையும் பேசுறேன், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றேன், நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு, நீங்க பிக்ஷாவந்தனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற. பிக்ஷாவந்தனம் ஆரம்பிச்சாலே மகாபிரிவா பேச மாத்திருவார். சரி பார்த்துக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தன் பக்கத்துல யாருக்கிறோ அவர்கிட்ட தான் பேச ஆரம்பிச்சிருவார். நம்ம ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது அவர் இன்னொருத்தர் பேசினா நம்ம கடுப்பாய் போடுவோம். அதே போல அவர் இன்னும் பார்ப்பார், அவரும் போயிடுவார், கஜானா ராமச்சந்திரே போயிடுவார். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இதே போல பெரியவா வேணும்ட்டே பண்ணிட்டு இருந்தார். அவர் சொல்லும் போதெல்லாம் யாத்தியான ஏதாவது பேசுறது, அவர் தானா போடுவார். ஒரு நாள் ராத்திரி பிடிச்சிட்டார். ஒரு 10 மணிக்கு பெரியவா மட்டும்தான் இருக்கார், வேற யாருமே இல்லை. நேரம் சரண்டர் ஆயிட்டார். பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றாரு. பண்ணிவிட்டு பெரியவா பிக்ஷாவந்தனம் நீங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிற. மகாபிரிவா கேட்கிறார், எடுத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற. பெரியவாட்டுக்கு உத்தரவு போட முடியுமா? நீங்க எடுத்துக்கோன்னு ரெக்வெஸ்ட் தான் பண்ண முடியுமா? அவர் பரபிரம்ம. கோயிலுக்கு போயிட்டு சுவாமிகிட்ட சொல்ல முடியுமா? நீங்க சாப்பாடு ஆக எடுத்துக்கோ, நைவேத்தியம் எடுத்துக்கோ, மந்திரங்கள் தான் இருக்கு, நம்ம பண்றோம். அதிகாரமா சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல முடியாது. ரெக்வெஸ்டே நம்ம வைக்க முடியாது. சொன்ன பெரியவா நான் எடுத்துக்கலன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற. அவருக்கு மனசுல ரொம்ப வேதனை, பெரியவா எடுத்துக்கலையேன்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்ற, நீங்க பிக்ஷாவந்தனம் எடுத்துக்கலன்னா நான் மனத்தை விட்டு வெளில போடுவேன் அப்படிங்கிறது. ரொம்ப மனசுல அந்த அளவுக்கு அவருக்கு. பெரியவா சொல்ற,
நீ போயிட்டு என்ன மடம் நடக்காத, மடம் தானா நடக்கும் அப்படிங்கிற. அதுக்கு விட்டு கொடுக்கல பெரியவர். அதன் பிறகு சொல்ற கஜானா ராமச்சந்திரன் சொல்ற, இல்ல பெரியவா நீங்க எடுத்துக்கலன்னா என்னோட உயிர் தேவையில்லை, நான் உயிரையே நான் மாற்றிடுவேன் அப்படிங்க. உணர்வின் வெளிப்பாடு. எந்த அளவுக்கு ஒரு அந்யோன்யம் பாசம் இருந்தால் மட்டுமே இதெல்லாம் இன்னைக்கு பை ஹார்ட்ல இருந்து பார்க்க முடியும். இன்னைக்கு மனுஷன் நம்ம எல்லாம் எதற்கு ஏங்குகிறோம் அப்படின்னா, நல்ல வார்த்தைகள் ஒரு 4 பேர் நம்ம கிட்ட பேச மாட்டாளா, சொல்ல மாட்டாளா, அதுக்குதான் நம்ம அத்தனை பேரும் ஏங்குகிறோம். யாரு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சோத்துமார்கள கண்ணார்கள அப்படின்னு கேட்டா கூட அந்த வார்த்தைகள் பெரும்பாலும் உதட்டில் இருந்து வருகிறதே தவிர உள்ளத்திலிருந்து வருவது ரொம்ப 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 குறைச்சல். இந்த காலத்தில் இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா கலிகாலம். இந்த கலிகாலத்துல எது அதிகமாகும் அப்படின்னா நாம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், மிச்சம் கேட்டு போனோம். அதான் கலிகாலம். இந்த கலிகாலத்துல நம்ம ஏங்குறதெல்லாம் நல்ல வார்த்தைகள். யாரும் சொல்ல மாட்டாளா, சாப்பிட்டா சார், ஒருத்தர் கேட்கறதுலே ஒரு விதம் இருக்கு. சாப்பிட்டான்னு கேட்கிற போதே நமக்கு சாப்பிடலைன்னா கூட ஒரு சாப்பிட்ட ஒரு திருப்தியை கொடுக்கும் சில பேர் கேட்கிற போது. இவர் சொன்ன உடனே மகாபிரிவா சொல்ற, சரி எவ்வளவு தூரம் சொல்ற, நான் பிக்ஷாவதனை பண்றேன் அப்படிங்கிற. கண்கள் செலம் இருக்கு. பிக்ஷாவதனம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்ட, பெரியவா சாப்பிட்றேன்னு விட்ட அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஷாவந்தனம் பண்றதுக்கு ஒருத்தர் இருப்பார். சன்னியாசிகளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்றது ஒரு ஆசாமி இருப்பார். அவர் தான் பண்ணணும், வேற யாரும் பண்ண முடியாது. அவருக்கு தான் தெரியும் என்ன சேர்க்கணும், என்ன சேர்க்கக்கூடாது, எப்படி இருக்கணும். நமக்கெல்லாம் உப்பு வேணும், புளி வேணும், காரம் வேணும், வெல்லம் வேணும், எல்லாமே நமக்கு வேணும். அவளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அந்த பக்குவம் வந்து அவளுக்கு மட்டும்தான் தெரியும், பிக்ஷை பண்றவளுக்கு மட்டும்தான் தெரியும். பாருங்க, சாதாரணமான ஒரு 4 பேருக்கு ஒரு விருந்தாளிக்கு நம்ம சமைச்சு போட்டாலே பெரிய புண்ணியம்னு சொல்றோம். ஒரு சன்னியாசி கூடவே ஒருத்தர் வந்து அவருக்கு பிக்ஷாவந்தனம் பிக்ஷை பண்றார் ஒருத்தர்னா எவ்வளவு புண்ணியம் பண்ணி இருந்தா அந்த பிக்ஷை பண்றவர் பெரியவாட்ட பேர்ப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. அவரை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு கஜானா ராமச்சந்திரன் அவரை கூட்டிட்டு வருவார். பிக்ஷாவை யார் பண்ணுவாரோ அவர் கூட்டிட்டு வருவார். மகாபிரிவு சொல்லுவார். மகாபிரிவு சொல்றார் கஜானாவை பார்த்து, பிக்ஷை நீ தானே பண்றேன்னு, எதுக்கு அவனை கூப்பிட்டு வந்த இப்ப அப்படிங்கிற. இல்ல பெரியவா, நாளையிலிருந்து உங்களுக்கு என்னென்ன சேர்க்கலாம், என்னென்ன பண்ணலாம், அதை நீங்க சொல்றதுக்காக நான் கூட்டிட்டு வந்தேன் பெரியவா அப்படிங்கிற. இல்ல நீ பிக்ஷை பண்ணணும்னு சொல்லிட்டே இல்லையா, இப்ப இருந்து ஆரம்பிச்சுட. இப்ப ராத்திரி 10-10:30 மணியா இருக்கு, நீ இப்பயே ஆரம்பிச்சுட, எதுக்கு நாளையில இருந்து அப்படிங்கிற. சொன்ன உடனே அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ராத்திரி பெரியவளுக்கு எப்படி பிக்ஷை பண்ண முடியும், இதானே தயாரா இருக்குமா. அவர் என்ன பண்றதுன்னு யோசிக்கிற கஜானா ராமச்சந்திரன். மகாவீர் சொல்ற, இன்னைக்கு சுக்கிரவாரம், இது நடக்கிற தினம் வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சுக்கிரவாரத்தன்னைக்கு மகாபிரிவா அம்பாளுக்கு பூஜை பண்ணுவார். அம்பாளுக்கு பூஜை பண்ணியிருக்கேன், ராத்திரி பண்ணியிருக்கேன். அந்த பூஜையோட பிரசாதம் சொஜ்ஜி சுண்டல். சொஜ்ஜினா கேசரி. அந்த காலத்துல சொல்லுவா, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவா, சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிட போறேன்னா பொண்ணு பார்க்க போறேன்னு அர்த்தம். அது பொண்ணு பார்க்க எங்க போனாலும் ஒரு ராத்திரி போனா சொஜ்ஜி பஜ்ஜி 2 பண்ணி போடுவோம். ஒன்னும் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ அதை வேற சாப்பிட்டு வந்துருவா, சாப்பிட்ட கையெல்லாம் நினைச்சிட்டு வந்துருவாரு. சொஜ்ஜிங்கிறது ரவா கேசரி. இப்பெல்லாம் கிடையாது. இப்பெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல் போறது, இந்த ஹோட்டல் தான் பொண்ணு பார்க்கறது, ஒரு புது இடத்துல பார்க்கறது, எல்லாமே காலம் மாறி போச்சு இப்பெல்லாம். அன்னைக்கு சுக்கிரவார பூஜையில சொஜ்ஜியும் சுண்டலும் பண்ணியிருக்க. மகாபிரியர் சொல்ற, அது 2 எடுத்துருவாங்க, இருக்குமே பிரசாதம் இருக்குமே அப்படிங்கிற. பெரிய தூக்கில் இருக்கு. பெரியவனுக்கு எவ்வளவு கொடுக்குறதுன்னு தெரியல. ஒரு கண்டி கொடுக்கலாம, எவ்வளவு கொடுக்கலாம்னு தெரியல. அவர் 2 தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டார். தூக்குல ஃபுல்லா இருக்கு, கேசரி இருக்கு, ஃபுல்லா சுண்டலும் இருக்கு. பெரியவாடை கொண்டு வச்சுட்டு கை கட்டின்னு பெரியவாடைக்கு நமஸ்காரம் மட்டும் எழுந்து பெரியவாடையே பார்த்துட்டு இருக்கு. ஒரு சன நேரம் கண்மூடி கண் திறக்கிறதுல 2 தூக்கும் கையில எடுத்து, 2 தூக்கும் கையில படுத்து. கஜானா ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்க. சரி முடிஞ்சு போச்சு, பிக்ஷை முடிஞ்சு போச்சு போல இருக்கு, நம்ம தூக்கம் எடுத்துட்டு போடலான்னு எடுக்கிறப்ப அடுத்த பிக்ஷை எனக்கு பசிக்கிறது இப்ப அப்படிங்கிற. அடுத்து என்ன, எனக்கு பசிக்கிறது, நீ பிக்ஷை பண்ணணும்னு சொல்லிட்டே இல்லையோ, எனக்கு பசிக்கிறது, இன்னும் பசிக்கிறது, இன்னும் ஏதாவது எனக்கு வேணும் அப்படிங்கிற. உடனே என்ன பண்றாரு, ஓடி போய் எங்க என்னென்ன பழங்கள்லாம் இருக்கோ இன்னைக்கு பூஜைக்கு பயன்படுத்துறோம் எல்லா பழத்தையும் முந்து வைக்கிறார். வாழைப்பழம் எல்லா பழத்தையும் முந்து வைக்கிறார்.
காலியாக போகும். க்ஷண நேரம் பழம் காலியாக போகும். அடுத்து என்ன இருக்கு கொண்டு வா. என்ன பெரியவட்ட விளையாடி பார்த்துட்டாரு. மகா பெரியவட்ட போய் விளையாடி பார்த்தா அவர் தான் யாருங்கிறத சொல்லணும் இல்லையோ. அவர் சொன்ன அடுத்து நான் கொண்டு வா அப்படிங்கிற. பெரியவா பால் கொண்டு அவரே பூர்த்தி பண்ணலாம்னு வச்சுட்டு பெரியவா பால் பண்ண கொண்டு வரட்டுமா பெரியவா அப்படிங்கிற. கொண்டு வா அப்படிங்கிற. ஒரு பெரிய சொம்புல பசும்பால் காய்ச்சற பால் கொண்டு பெரியவட்ட வைக்கிற. பெரியவா பாலை சாப்பிடுற. சாப்பிட்டு முடிச்சோன்னா கஜானா பயத்தோடு பார்த்துட்டு இருக்கேன். அடுத்து எதாவது கேட்பாரோ பயத்தோடு பார்த்துட்டு இருக்கேன். பெரியவா சொல்ற போறோம், இதுக்கு மேல கிட்ட நீ விளையாடாத, உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்கிறேன் அப்படின்னு மகான் சொல்ற. அது மகான் சாப்பிடாம இருக்கார், மகான் பிக்ஷாவதாரம் எடுத்துக்காம இருக்கார் அப்படின்னா அவருக்கு மனசுல ஒரு வலி. பெரியவா சாப்பிடாம இருக்காரு, ஜெகத்குரு சாப்பிடாம இருக்காருன்னு அவருக்கு மனசுல ஒரு வலி. ஆனா மகான் எப்படி சொல்றா, எங்கள் மகான்களுக்கு இதெல்லாம் சாதாரணம். ஒரு மௌனமா பல நாட்கள் இருக்கிறது, உபவாசத்தோடு இருக்கிறது ரொம்ப சாதாரணம். அதே போல மகாபரிவா நடத்துற சந்திரமௌலீஸ்வரர் பூஜை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை. அந்த காலத்துல மகாபரிவா நடத்துற இந்த பூஜையை தரிசனம் பண்ண போறவெல்லாம் இந்த பூஜை ஆரம்பிச்சாச்சுன்னா இருந்து பூஜை முடிகிற வரைக்கும் கடைசி ஆரத்தி வரைக்கும் பார்த்துட்டு பெரியவாட்ட தீர்த்த பிரசாதம் வாங்கிட்டு அந்த மடத்துல சந்தர்ப்பணையில நடக்கிற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் கிளம்புவார். அதுக்கான ஒரு கால அவகாசம் எடுத்ததுதான் அன்னைக்கெல்லாம் வருவார். இந்த காலத்துல சந்திரமௌலீஸ்வரர் பூஜை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்லாம் ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் சொல்லுவார். அதே மாதிரிதான் இன்னைக்கெல்லாம் பல பேர் பண்றது. வந்து உட்காருவா, ஒரு 10 நிமிஷம் உட்காருவா, ஒரு நமஸ்காரம் பண்ணுவா, டக்குன்னு கிளம்பிடுவா, அடுத்த புதுசா ஒரு கேங்க வரும் உட்காருவா. ஆனா மகாபரிவா அந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கு எந்த அளவுக்கு மகாபரிவா முக்கியத்துவம் கொடுத்திருக்காருங்கிறத நம்ம அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும். அது சாதாரணமான பூஜை கிடையாது. அந்த சந்திரமௌலீஸ்வரர் மடத்தில் இருக்கிற அந்த ஸ்படிகலிங்கம், சந்திரமௌலீஸ்வரர் இங்கிருந்து பெறப்பட்ட லிங்கம் அப்படின்னா கைலாசத்திலிருந்து ஆதிசங்கரர் அந்த சிவபெருமான் கிட்டையே அந்த லிங்கத்தை வாங்கிட்டு வந்து ஸ்தாபனம் பண்ணினது. அதுதான் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை. சும்மா இங்கேயோ அங்க எடுத்தது இங்க எடுத்தது இந்த கடையில வாங்கிறது அப்படி கிடையாது. கைலாசத்திலிருந்து வந்த லிங்கம் இது. அந்த சந்திரமௌலீஸ்வரர் திரிபுர சுந்தரிக்கு பூஜை நடக்கிறது அப்படின்னா சாட்சாத் கைலாசத்திலேயே நம்ம உட்கார்ந்து அந்த இறைவனுக்கு நடக்கிற பூஜையை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு பேரு கிடைத்தால் எப்படி இருக்குமோ அதே போல ஒரு ஆனந்தத்தோடு நம்ம அதை தரிசனம் பண்ணணும். பெரிய ஒரு தடவை திருவானைக்காவல கேம்ப் இருக்கு. திருவானைக்காவல் சங்கரமடத்துல அது சாதுர்மாசிய காலம் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ற டாக்டர் கல்யாணராமன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். மகாபரிவருடைய அத்தியந்தமான டிவோட்டி, நியூரோ சர்ஜன் டாக்டர் கல்யாணராமன் சொல்லிட்டு பெரியவங்கள அதீதமான பக்தி. அவர் மெடிக்கலுக்கு படிச்சுட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்காக யூரோப் போக முடியாது. இந்த காலத்துல பிராமணன் எல்லாம் ஃபாரின் போக மாட்டேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த காலத்துல. அதான் காரணம் இருக்கணும், இவருக்கு ஃபாரின் போகணும். ஏன்னா இங்க ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, இங்க போய் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும். கல்யாணம் அவர் அப்பாவோட மகாபரிவட்ட போற பெரியவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஒரு அப்பா சொல்ற, இவனுக்கு ஃபாரின்ல யூரோப்ல கிடைச்சிருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு, இவன் டாக்டருக்கு மேல படிக்கணும், இவன் பெரியவா போகலாமா வேண்டாமான்னு பெரியவா உத்தரவு கொடுக்கணும். மகாபரிவர் கேட்கிற, கல்யாணம் பார்த்து கேட்கிற, நீ போய் இங்க படிச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுவ அப்படிங்கிற. ஃபாரின் போற, அங்க படிச்சு முடிக்கிற, என்ன பண்ணுவேன்னு கேட்கிற. நான் இந்தியாவுக்கு வந்துட்டு அங்க என்னென்னலாம் நான் ஹையர் ஸ்டடீஸ் படிச்சனோ, மருத்துவத்துல என்னெல்லாம் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இருக்கோ அதெல்லாம் நான் தெரிஞ்சுட்டு இங்க இருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாம் நான் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற. உடனே பெரிய டிக் பண்ணு, நீ போய்க்கு வா அப்படின்னு. என்ன காரணத்திற்காக நாம வெளிநாடு போறோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அதே போல சென்னையில காளிகாம்பாள் கோவில் அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். டவுன்ல மண்ணடியில காளிகாம்பாள் கோவில். இந்த காளிகாம்பாள் கோவில்ல அந்த நாட்கள் இருந்தவர் சிவாச்சாரியர், ஒரு பேர் சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் பெரியவர், அவர் தான் பெரியவர். இப்ப இல்லை. இந்த சாம்பமூர்த்தி சிவாச்சாரியாருக்கு ஒரு தடவை வெளிநாட்டுல ஒரு கும்பாபிஷேகத்திற்கு அவர் வந்து பண்ணி வைக்கிறோம்னு ஒரு அழைப்பு இருந்தது. அது வரைக்கும் அவருக்கு பாஸ்போர்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது, வெளிநாட்டை பத்தி நினைச்சு பார்த்தது கிடையாது. சரி பெரியவாட்ட கேட்போம், கடல் இடந்து போகக்கூடாது, பெரியவாட்ட கேட்போம்
அப்படின்னு வந்து பெரியவாட்ட நமஸ்காரம் மட்டும் கேட்குறேன், எதுக்கு போற அப்படின்னு. பெரியவா கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறதுக்காக கூப்பிட்டுருக்கா அப்படின்னு தாராளமாக போயிடுவார். அது எதுவுமே என்ன காரணத்திற்காக நம்ம செய்கிறோம்னு இருக்கு. அந்த திருச்சி கல்யாணம் இப்ப இங்க இருக்காரு, அந்த சாதுர்மாசத்துல 12 வயசு 13 வயசு போறது. அவர் இந்த இன்சிடென்ட் அவர் தான் சொல்றாரு. அந்த சந்திரமணீஸ்வரர் பூஜை எல்லாம் முடிச்ச பிறகு ஒரு மத்தியானம் ஒரு 2:30-3 மணிக்கு பெரியவா ஏகாந்தமா உட்கார்ந்து இருக்க மடத்துல ஒரு சிப்பந்தியை கூப்பிட்டுட்டு ஒரு சன்னியாசி மடத்துல இருக்கிறவர் அவர் பேரை சொல்லி அவரை கூட்டிட்டு வா அப்படிங்கிற. நிறைய சன்னியாசிகள் மடத்துல இருப்பார். நீங்க பெரியவா படங்கள் பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவா யாத்திரை பண்ணா கூடவே 4-5 சன்னியாசிகள்லாம் போகும், பெரியவா கூடவே இருப்பார். அந்த சன்னியாசி கூட்டிவான்னு சொன்னோடனே அவர் பெரியவாட்ட வந்து பெரியவாட்ட நமஸ்காரம் விட்டு பெரியவாட்ட முன்னாடி நிற்கிறார். இப்ப கேட்கிற பெரியவா சன்னியாசி கிட்ட, இன்னைக்கு காத்தால சந்திரமணீஸ்வரர் பூஜை நடந்த போது நீ இல்லையே, நீ எங்க போன அப்படின்னு சன்னியாசி கேட்கிற. அவர் சொல்ற, நான் பாஷ்ய பாடம் படிக்கிறதுக்காக நான் வெளியில போயிருந்தேன் அப்படிங்கிற. மகாபெரியவர் சொல்ற, அந்த பாஷ்ய படத்தை நீ இங்கேயே படிக்கலாமே, ஏன் வெளியில போனேன் அப்படின்னு கேட்கிற. அதுக்கு இந்த சன்னியாசிட்டு பதில் பேசாம இருக்கு. அப்புறம் மகாபெரியவர் சொல்ற, சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை தரிசனம் பண்றதை விட இதை விட முக்கியமான வேலை ஒண்ணுமே கிடையாது. அது அந்த சன்னியாசி மட்டும் சொல்லல, நமக்கு தான் மகாபெரியவர் சொல்லியிருக்கு. நம்ம எல்லாம் எதிர்காலத்துல காஞ்சிபுரம் போனோம் அப்படின்னா சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கிறதுன்னா அப்படியே பார்த்து இந்த ரோட்டோரத்துல இருக்கிற பிள்ளையாரை பார்த்து கண்ணத்துல கொண்டு போற மாதிரி போகக்கூடாது, உட்கார்ந்து அந்த பூஜையை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறத மகாபெரியவா அந்த சன்னியாசி மூலமாக நமக்கு சொல்கிறார். இதை விட உனக்கு என்ன பெரிய வேலை இருக்க முடியும், இதை தரிசனம் பண்றதோட உனக்கு என்ன இருக்க முடியும் அப்படின்னு மகாபெரியவா சொல்லி இந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜையோட இம்பார்ட்டன்ஸை நமக்கு சொல்றார். ஆக இந்த சாதுர்மாசிய காலத்துல என்ன முக்கியம் அப்படின்னா பிக்ஷாவந்தனம். எந்த சன்னியாசியாக இருந்தாலும் நம்மால என்ன முடியுமோ அதை கொடுக்கிறது அத்தனை விசேஷம். ரெண்டாவது, காஞ்சி சங்கரமடத்துல இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் பூஜையை எப்ப போனாலும் நம்ம தரிசனம் பண்ணணும். இந்த சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கிற போது நீங்க ஆச்சாரியர்களை பார்த்தல அப்படின்னா அந்த பக்கம் பார்த்துட்டு இருப்பார், இந்த பக்கம் என்ன நடக்கிறது, யார் உட்கார்ந்துருக்கா அந்த பக்கம் திரும்ப மாட்டார். கூட்டம் அப்படி இருக்கும். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன், காஞ்சிபுரம் போயிருந்தேன். இப்ப காஞ்சிபுரத்துல ஓரிருக்கையில ஒரு இடத்துல மடத்தின் சார்பா அக்னிஹோத்திரிகள் சதஸ் ஒண்ணு நடக்கிறது. ஒருக்கைக்கு திரும்புவோம், திரும்ப இடத்துல ஒரு திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும். சின்ன சத்து திரும்ப இடத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல திரௌபதி அம்மன் கோவில் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதோஷமாமா வெளியில வந்தவா அங்க ஒரு ஹால்ல மடத்தோட சார்பா அக்னிஹோத்திரிகளோட சதஸ் ஒண்ணு நடக்கிறது. அக்னிஹோத்திரிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப அரிதான ஒன்று, ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான அக்னிஹோத்திரிகள் பாரத தேசம் முழுக்க இருந்தார். இப்ப அக்னிஹோத்திரிகள் குறைவு, அதை விட நெத்திய அக்னிஹோத்திரிகள் ரொம்ப குறைச்சல். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கியம், கிட்டத்தட்ட ஒரு 50 அக்னிஹோத்திரிகள் ஆந்திராவிலேருந்து வந்து அந்த இடத்துல 3 நாள் சதஸ் நடக்கிறது. 3ஆவது நாள் பூர்த்தி. அன்னைக்கு எதேச்சியா நான் சில ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தேன். 50 அக்னிஹோத்திரிகள் உட்கார்ந்து அவளுக்கு எல்லாம் முடிச்சு அவளுக்கு கௌரவம் பண்ணிட்டு இருக்க. எதுக்கு சொல்லுறேன், இதெல்லாம் சாதுர்மாசிய காலத்துலதான் ரொம்ப விசேஷமா நடக்கும். வேதாந்தங்கள் இதெல்லாம் இந்த காலத்துல தரிசனம் பண்றதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும். மகாபெரியவா ஒரு தடவை காட்சி மடத்துல இருக்கிற போது ஒரு நாள் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. பூஜை நடத்தும் போது பக்தர்கள் அப்படின்னா மகாபெரியவா அக்கம் பக்கம் திரும்ப மாட்டார். என்னென்ன திரவியங்கள் வருதோ அதை விஷயம் பண்றது, ஆரத்தி, இந்த விஷயத்துல மட்டும்தான் பெரியவா கவனமா இருப்பார். எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கூட்டமான கூட்டம் அன்னைக்கு ஹால்ல, அப்படி கூட்டம் அன்னைக்கு. இடம் கிடைக்கிறதெல்லாம் சைட்ல நின்றுட்டு இருக்க, அங்கங்க ஜாம் பேக்கடா நின்றுட்டு இருக்க, பெரிய பூஜை பண்ணிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்துல பின்ட்ராப் சைலன்ஸா இருந்த கூட்டத்துல ஒரே ஒரு பெண்மணியோட குரல் சத்தமா வருது. ஐயோ என் சங்கிலி போயிடுத்தே அப்படின்னு ஒரு குரல் வருது. என் சங்கிலி காணாம போயிடுத்து ஒரு குரல் வருது. டக்குன்னு இங்க இருக்கிற பக்தர்கள் அந்த பெண்மணியை பார்க்கறா. பார்த்துட்டு இங்கெல்லாம் சத்தம் போடக்கூடாது, பெரியவா பூஜை பண்ணிட்டு இருக்க, இங்க சத்தம் போடக்கூடாது அப்படிங்கிற. சங்கிலிங்கிறது பெரிய விஷயம், சாதாரணம் இல்லை. ஆனா இது நடக்கிற இடம் மகாபெரியவா சன்னிதானம்.
மகாபிரிவா சன்னிதானத்துல எந்த விதமான தவறும் நடக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அங்க இருக்கிற சில பேர் அந்த பெண்மணிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, இங்க எல்லாம் சத்தம் போடக்கூடாது, பேசாம ரொம்ப. அந்த பெண்மணி சைலண்ட் ஆயிட்டு அதன் பிறகு குரலை எழுப்பல. மகாபிரிவா காதல் அது விழுந்துதானே தெரியாது. மகாபிரியா பூஜை முடிச்சுட்டு சந்திரமொழீஸ்வரர் ஆரத்தி எல்லாம் காமிச்சுட்டு திருப்புர சுந்தரிக்கு எல்லாம் காமிச்சு முடிச்சுட்டு பெரியவா தீர்த்த பிரசாதம் கொடுப்பார். அந்த தீர்த்த பிரசாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து லேடிஸ் தான் வருவாங்க, பெண்கள் தான் முதல்ல வருவாங்க. அவளுக்கு அந்த தீர்த்த பிரசாதம் பெரியவா கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஒவ்வொரு பெண்மணியும் வாங்கிட்டு போயிட்டே இருப்பார். அதன் பிறகு ஆகாரம். அப்படி ஒரு பெண்மணி வரும்போது மகாபிரிவா அந்த தீர்த்தம் கொடுக்க போனவர் அந்த உதரணியை பின்னாடி இழுத்துட்டு அந்த பெண்மணி கொஞ்சம் ஓரமா நிற்க சொல்லு, இங்க நின்னுக்கோமா அப்படிங்கிற. இந்த பெண்மணி என்ன விதம் ஓரமா வந்து நிற்கிறார். அந்த பெண்மணி கொடுக்கல. அடுத்த வரிசையா வந்து இருக்க எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுத்துட்டே இருக்க. இன்னொரு பெண்மணி வர. அந்த பெண்மணி பார்த்தோம்னா தீர்த்தம் கொடுக்காம பெரியவா உதரணியை பின்னாடி இழுத்துட்டு அந்த பெண்மணி முன்னாடி நிற்கிற. அந்த பெண்மணி தான் என்னோட செங்கிலி காணும்னு கத்தின பெண்மணி. இந்த பக்கம் நிற்கிற பெண்மணி தான் அந்த செங்கிலியை எடுத்த பெண்மணி. மகாபிரிவா பூஜை தான் பண்ணிட்டு இருக்க. இந்த கூட்டத்துல யார் என்ன பண்றான்னு பெரியவா கவனிக்க முடியுமா? முடியாது. சர்வேஸ்வர ஸ்வரூபம், காமாட்சியோட அவதாரம். மகானுக்கு தெரியறது பிறகு அந்த பெண்மணியை நிற்க வச்சு இந்த தொலைச்ச பெண்மணி வந்தோடனே இந்த பெண்மணியை பார்த்து சொல்றாளா, நீ இந்த நாளில் முடிஞ்சு வச்சிருக்கியே சங்கிலி இந்த மாதிரி கொடுத்து ரொம்ப மெதுவா சொல்ற. நான் சத்தப்போட சொன்னா இன்னும் 4 பேருக்கு தெரியும் இந்த மாதிரி திருட பெண்மணியா, அதுவும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப சத்தம் போடாம பெரியவா சொல்லிட்டு இதுக்கு மேல நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த பெண்மணியும் தெரிந்து அந்த செங்கிலி எடுத்து இந்த பெண்மணிகிட்ட கொடுக்குறாங்க. அந்த செங்கிலியை வாங்கிட்டு கண்ணீரோட பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்றா. மகாபிரிவா சொல்றா, அடுத்த வரும்போதுதான் உன்னோட உடம்பை நீ தான் ஜாக்கிரதையை பார்த்துக்கணும், எல்லாத்துக்கும் பெரியவா தான் பொறுப்புலாம் நினைக்க கூடாது அப்படின்னு பெரியவா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம பாக்குறோமே, ஒருவேளை பெரியவா சொன்ன பிறகுதான் எல்லா இடத்துல ஹோட்டல்ல போறோம்னான்னு தெரியல. புது இடத்துக்கு போனா உங்க உடமைகள் காணாது போனா நாங்கள் பொறுப்பல்ல. மகாசங்கராலையும் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். யாரும் தொலைச்சிட்டு அவருக்கு போய் டிஸ்டன்ட் என்னோட பை காண வச்சுன்னு அவர் என்ன பண்ணுவாரு? நம்மளோட உடமைகளை நாம தான் ஜாக்கிரதையா வச்சிருக்கணும், நாம தான் பத்திரமா வச்சுக்கணும். அடுத்தெல்லாம் எங்கிட்ட வந்து சொல்லாத அப்படின்னு பெரியவா சொல்றாரு. அது நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கிறவர் நடமாடும் தெய்வம், சர்வேஸ்வர சுரூபம். அவர் அனுபவிக்கணும். ஒவ்வொரு நாளும் எப்போதெல்லாம் நமக்கு முடியுமோ இந்த மகான் அனுபவிக்கணும். இப்படி ஒருத்தர் நமக்கு கிடைச்சிருக்க, இப்படி ஒருத்தர் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம், இப்படி ஒருத்தர் நம்மளை காப்பாத்தின்னு இருக்க. நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு நடக்கிறது இல்லை, நமக்கு நடக்கலையே, இன்னும் கொஞ்சம் நமக்கு பக்தி போதலை, இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமா பக்தி பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு கொடுத்துருக்க. அப்பேற்பட்ட மகானுக்கு நடக்கக்கூடிய இந்த அனுஷ வைபவத்தில் இந்த மகானுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. குமரனாய் அவதரித்தார், திருக்குமரனாய் அவதரித்தார். சங்கர திருக்கையிலை அகன்று சிவகுரு ஆர்யாம்பாளின் திருக்குமரனாய் அவதரித்தார். சகல ஜெககுருவே சங்கர ஜய ஜயவென்றழைக்க, ஜெககுருவே சங்கர ஜய ஜயவென்றழைக்க, திருக்குமரனாய் அவதரித்தார். சங்கர திருக்கையிலை அகன்று சிவகுரு ஆர்யாம்பாளின் திருக்குமரனாய் அவதரித்தார். நாஸ்திக பஞ்சு மலைக்கு சூறாவளி என
ஆஸ்திக பஞ்சு மலைக்கு சூறாவளி என நரர்கள் இதய இருள் அரையழு சுடரென நரர்கள் இதய இருள் அரையழு சுடரென ஆஸ்திக மத பயிர் செழிக்க எழில் முகிலன ஆஸ்திக மத பயிர் செழிக்க எழில் முகிலன ஆதி அந்தமில்லா சிவன் காலடியில் அந்தன ஆதி அந்தமில்லா சிவன் காலடியில் அந்தன திருக்குமரனாய் அவதரித்தார் சங்கர திருக்கையிலை அகன்று சிவகுரு ஆரியாம்பாளின் திருக்குமரனாய் அவதரித்தார் சங்கர குரு ஜெய சங்கர குரு சங்கர பகவத் பாத சங்கர குரு சங்கர பகவத் பாத சங்கர குரு அபார மகிமா குருநாதா அபார மகிமா குருநாதா கிருபா சாகரா குருநாதா கிருபா சாகரா குருநாதா 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 ஜெய குருநாதா குருநாதா ஜெய குருநாதா ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர 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 சங்கர ஜெயது சங்கராச்சாரிய மூர்த்திக்கு மகாபெரிவா திருப்பாதங்களே சரணம். மகாத்மனைகள் பண்ணுங்க. எல்லாரும் கீழே சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து கௌதர்பார் சுவாமி பரிபூர்ணாந்தாவோட ப்ராடக்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நிறைய கமர்ஷியலாக கடையில் வாங்குறோம். தீப எண்ணெய், அதுக்கப்புறம் வந்து ஊதுபத்திகள் எல்லாம் வாங்குறோம் இல்லையா. ஸோ இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இந்த பூஜைக்கு உரித்தான முறையில் தயார் பண்ணி அது வந்து நான் ஒரு ஸ்டாலில் பார்த்தேன். அவளை போன மாதம் ஒரு மீட்டிங் போயிருந்தப்போ அப்போ தான் தெரிஞ்ச ராமன்ஜி மாமா தெரிஞ்சவா மூலமாக அவள் பண்ணுறான். ஸோ ராமன்ஜி மாமாட்ட ரிக்வஸ்ட் பண்ணி இங்கேயும் போடும்போது பிகாஸ் இங்கே எல்லாமே சத்சங்கம் நடந்துருக்கு, டிவோட்டிஸ் எல்லாரும் வரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து தீப எண்ணெய்னா இந்த எப்படி அந்த தீப எண்ணெய் தயார் பண்ணணுமோ அது மாதிரி பண்ணி அதை வந்து கொடுக்குறா. தெலுங்கானாவில் தயார் பண்ணி இங்கே வந்து இங்கே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே வடவெளியில் ஒரு அன்பர் வந்து அதை எடுத்து நடத்திட்டு இருக்காரு. ஸோ நான் எங்கேயாவது வாங்கிட்டு வந்தால் ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து ஒரு கமர்ஷியல் நோக்கமாக அவள் பண்ணலை. எல்லாருக்கும் ஒரு சத்சங்கத்தில் ஒரு நல்ல விஷயம் போகணும், அதுக்கு அந்த பூஜாரத்தில் ஒரு நல்ல ஒரு வாசனையோட அந்த திரவியம் இருக்கணும் அப்படின்றதுனால பண்ணுறாங்க. ஸோ அதனுடைய ஸ்டால் கீழே பண்ணிட்டு இருக்கா. எல்லாருமே விசிட் பண்ணணும். பிடிச்சிருந்துன்னா அந்த ப்ராடக்டை வாங்கி உங்கள் ஆத்த பூஜையில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் சரி சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ராமஜி மாமா கீழே இருப்பார், அவள் பிரதரும் இருக்கார், எல்லாமே அவள் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ மாமா. सपरिवार श्रीमते चंद्रशेखरेन्द्र विधेन्द्र स्वामिने नमः. शुद्धोदकस्नानं समर्पयामि. स्नानानन्तरं वाचपटीलं समर्पयामि. वस्त्रोत्तरीरार्थम् अक्षरान् समर्पयामि. आभरणार्थम् अक्षरान् समर्पयामि. उपवीरार्थम् अक्षरान् समर्पयामि. दिव्यपरिमलगन्धां धारयामि. गन्धस्योपरि हरिद्रा कुङ्कुमं समर्पयामि. गन्धाक्षरान् समर्पयामि. पुष्पमालिकान् समर्पयामि. पुष्पैः पूजयामि. समस्तोपचारान् समर्पयामि. ओम भवाय देवाय नमः. ओम सर्वाय देवाय नमः. ओम ईशानाय देवाय नमः. शुभदये देवाय नमः. ओम रुद्राय देवाय नमः. रुद्राय देवाय नमः. ओम भीमाय देवाय नमः. महते देवाय नमः. ओम नमो हिरण्यवाहवे नमः. हिरण्यान्ये नमः. शान्तपतये नमः. ऋषेभ्यो नमः. केशेभ्यो नमः.
च नमः त्याय च नमः वश्याय च नमः वश्याय च नमः मेघ्याय च नमः विद्याय च नमः ध्रियाय च नमः त्याय च नमः वात्याय च नमः लक्ष्मीयाय च नमः स्तब्जाय च नमः सुखाय च नमः सोमाय च नमः त्याय च नमः ताम्राय च नमः सुराय च नमः शङ्काय च नमः सुपदये च नमः अग्राय च नमः भीमाय च नमः अग्रे वधाय च नमः देवताय च नमः हत्रे च नमः हरिगते च नमः वृक्षेभ्यो नमः हरिकेशेभ्यो नमः नमस्काराय नमः शम्भवे च नमः भवे च नमः शङ्कराय च नमः नमस्काराय च नमः शिवाय च नमः शिवराय च नमः तीर्थाय च नमः याय च नमः भार्याय च नमः भाग्याय च नमः प्रकरणाय च नमः करणाय च नमः कार्याय च नमः आराध्याय च नमः षष्ट्याय च नमः प्रेम्याय च नमः सिकत्याय च नमः राज्ञाय च नमः हिरण्याय च नमः याय च नमः निगंशिलाय च नमः शरणाय च नमः कपर्दिने च नमः पुष्करे च नमः गोष्ठाय च नमः वीर्याय च नमः कल्प्याय च नमः दैत्याय च नमः कारत्याय च नमः ज्येष्ठाय च नमः प्रदय्याय च नमः कृष्ण्याय च नमः संज्ञाय च नमः यस्याय च नमः शुष्काय च नमः विज्ञाय च नमः लोक्याय च नमः याय च नमः ऊर्जाय च नमः सूर्याय च नमः प्रज्ञाय च नमः ज्ञाय च नमः गुणमानाय च नमः विगते च नमः अखिलते च नमः विगते च नमः नमः विगतेभ्यो नमः देवानां हृदयेभ्यो नमः नमो विक्षीणकेभ्यो नमः विजन्मत्तेभ्यो नमः नमालेखतेभ्यो नमः भक्तेभ्यो नमः परिवार श्रीमते चंद्रशेखरेन्द्र तीन्द्र स्वामिने नमः नानाविध परिमళपत्र पुष्पाणि समर्पयामि योपां पुष्पं वेद पुष्पवान् प्रजावाहं वृषभान् भवते क्षेमापां पुष्पं पुष्पवान् प्रजावाहं वृषभान् भवते एवं वेद रूपामायतनं वेद आयतनवान् भवते निर्वापामायतनम् आयतनवान् भवते योऽग्नेरायतनं वेद आयतनवान् भवते गोवाग्नेरायतनम् आयतनवान् भवते एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवते आयुपापामायतनम् आयतनवान् भवते योपायोरायतनं वेद आयतनवान् भवते आपो मे वायोरायतनम् आयतनवान् भवते एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवते वेतपन्नवामायतनम् आयतनवान् भवते योपश्यतपद आयतनं वेद आयतनवान् भवते योपामुष्यतपद आयतनम् आयतनवान् भवते एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवते चन्द्रमापापामायतनम् आयतनवान् भवते यश्चन्द्रमस आयतनं वेद आयतनवान् भवते आपो मे चन्द्रमस आयतनम् आयतनवान् भवते एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवते नक्षत्राणि वा अपामायतनम् आयतनवान् भवते नक्षत्राणामायतनं वेद आयतनवान् भवते यो मे नक्षत्राणामायतनम् आयतनवान् भवते एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवते पर्जन्योपापामायतनम् आयतनवान् भवते पर्जन्यश्चायतनं वेद आयतनवान् भवते आपो मे पर्जन्यश्चायतनम् आयतनवान् भवते एवं वेद अपामायतनं वेद आयतनवान् भवते सरो वा अपामायतनम् आयतनवान् भवते संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवते वै संवत्सरस्यायतनम् आयतनवान् भवते एवं वेद स्वनामत्पतिष्ठतां वेद देव तिष्ठति यो देवानां प्रथमं पुरस्तात् विश्वादिनो रुद्रो महर्षिः नगर्थं पश्यतजायमानकं सनो देवः शुभया स्मृत्या संयुनक्तो यस्मात् परिण्णामनमस्ति किञ्चित् यस्मान्ना
वशः नागन्निहितं गुहायां विभ्रातते तच्चितजो विशन्ति वेदान्तविज्ञानसुरस्थितार्थाः संज्ञातयोगाद्यतयः शुद्धसत्त्वाः ब्रह्मलोके तु पराहन्तकाले परावृतात् परिमुच्यन्ते सर्वे पापं परमेश्वभूतं यत्पुण्डरीकं पुरमध्यमग्रस्थाभिलक्रं विशाकस्तस्मिन् यदन्तस्तदुपासितव्यम् यो मे पादोश्वरप्राप्तो वेदां वेद प्रदर्शिकाः प्रकृतिलीनस्य यः परः स महेश्वरः श्रीमते चन्द्रशेखरेन्द्र स्वामिने नमः यथाशक्तिवेदोक्तमन्त्रपुष्पं समर्पयामि स्वर्णपुष्पं समर्पयामि छत्रं समर्पयामि चामरं वेदयामि वृत्तं समर्पयामि वाद्यं गोडयामि आन्तौलिकां समर्पयामि अश्वानारोहयामि रथानारोहयामि गजानारोहयामि समस्तराज उपचार शक्ति उपचार मंत्र उपचार षोडशोपचार पूजाः समर्पयामि प्रार्थने नेरम् ओम सकल सर्वमंगलं तरं इमयैरासतनने महादेवे तन्मय सत्यभाय नित्यं உள்ளத்தில் துதிக்கும் உத்தமரக்கிரமிகவும் அகிலமதில்லோஜன்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானமும் வளைவு தொலைவு வாழ்நாள் வெற்றி ஆகுணல் நூல் பற்றி துகை தரும் 16 பேரும் தந்தருடனே சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிருத குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாரிணி மகவுனாம் நீதாய் அழைக்கொனாதோ மகிமை வளர்த்திருக்கடபூரில் வாழ் வாமி சுபதேவி புகழாமி சிவசான மகிழ்வாமி அபிராமி உமனே தனம் தரும் கல்வி தரும் வருணாலம் தளர்வரிராமனம் தரும் தெய்வ வழிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லடையெல்லாம் தரும் மன்மன் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆத்தானை திங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளங்கோணிரத்தாளை குவியழங்க காத்தாளை அங்குஷபாஷாங்குஷம் தரங்கவில்லம் அங்கையில் சேர்த்தாளை முக்கண்ணிலை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே எல்லாருமே சொல்லுவோம் ஆவாகனம் நஜானாமி நஜானாமி விசர்ஜனம் பூஜா விதிம் நஜானாமி क्षमस्व परमेश्वर चंद्रशेखरेन्द्र स्वामिने नमः अभीष्ट प्रार्थनाने समर्पयामि ओम धूर्सधूर्वधूर्वन्तं धूर्वदिन्योऽस्मान् धूर्वदिनं धूर्भयं भयं धूर्वामस्मन्देवानामदितस्मितमं तत्प्रेतमं दुष्टतमं मण्डितमं देवहूतमकृतमधिगवृत्तानन्तरं श्रीमते चंद्रशेखरेन्द्र स्वामिने नमः धूपमाग्रापयामि उद्दीने प्रस्वदातलेतो भट्टण्डरनिर्ममा अशोकष्टमक्यमावहदेवनं दिशा मानोहिकं सेज्जातमे दोगामश्वं पुरुषं जगत् अपे व्रतघ्नागहेश्वया मा परिपादयाम श्रीमते चंद्रशेखरेन्द्र स्वामिने नमः विविधमङ्गलदीपं दर्शयामि धूपदीपानन्तरं समर्पयामि ओम भूर्भुवः स्वः भूतलमद्ब्रुवते परमेष्ठीवा एषः यतो धनः परमावेवेन श्रियं कवयते यं तनतजो वर्षं तपर्जन्याः सुभित्पला गोषतयो भवन्त अन्नवतामो धनवतामाविक्षवता येषां राजा भूयासन् प्रजापतेणत्पते तान्यन्यो विश्वाजातानि फलिता बभूव यत्कामास्ते नमस्तन्नोऽस्तु भयग्रस्यावतयोरगीताम् मधुवातारतारतेन भक्षरं दिसन्धवः माध्वेन सन्तोषते मधुरक्तमुदोषति मधुमत्पार्थिवकुम्रता मधुज्योरस्मनः पिता
ओम राजाधिराजाय प्रसज्य साहिने नमो वयं वैश्रवणाय कुर्महे तमे कामान् कामकामाय मह्यं कामेश्वरो वैश्रवणो ददातु कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः ईशानः सर्वविद्यानामीश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपतिः ब्रह्मणोऽधिपतिः ब्रह्मा दिवोमेऽस्तु सदाशिवो। परिवार श्रीमते चन्द्रशेखरेन्द्र यतीन्द्र स्वामिने नमः। सर्वोपचारार्थे सर्वापराधक्षमापणार्थे सर्वमङ्गलप्राप्त्यर्थे कर्पूर्णैराधनं सन्दर्शयामि आचमनीयं समर्पयामि रक्षां धारयामि। ओं हर ओं बृहस्सारक्षक्रमद्बद्धवृष्टयां दृष्टबोधश्वभिरमग्रवीरम् इन्द्रस्तोमेन पञ्चदशेन मध्यमिदं मादेन समरेण रक्षां धारयामि। ओं अग्निमीलेन पुरोहितं यज्ञस्य देवमर्तिजम् ओदाहारं रत्नधातामम् इजेत्वार्जेत्वा भागवस्थो भागवस्थदेवोऽवस्समिता प्रार्पयत श्रेष्ठतमाय कर्मणे अग्नाय हि वीतये गृणानो हव्यदातये निहोदारस्य बलिहिते शन्नो देवेरभिष्टयापो भवन्तु वीतये शय्याभिस्रवन्तु नः अग्नेरन्वाददाते भगतश्चोऽग्नमग्निं प्रणयते परित्राणाय साधूनां विनाशाय चतुष्कृतां धर्मसंस्थापनार्थाय सम्भवामि युगे युगे। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः। कर्मणः संपूर्ण शांतबल सिद्ध्यर्थं स्वीकरणार्थं यथाशक्ति दक्षिणा पूजा जप कर्तव्याः नानागोत्रेभ्यः ब्राह्मणेभ्यः सम्प्रदाये ओम तत्सत्।